ஏய் தேங்கா எப்படி பிள்ள இல்ல அருமை அப்படி இறமை நிக்கறான் ஆமா அருமையாங்கடா ஓ பொட்டிக்கார அங்கிள் வரமா வரமா இங்க வாங்க வரேன் வாமா ஆமா அப்படி இல்ல மாமா பவத்த பார்க்காத அப்படிதான் இருந்துது எங்க போற சொல்லுமா பேசுறாங்க இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு பொட்டப்புள்ள சட்ட தெருவில வந்திருக்கும் போது என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சாட ஆளுகிறாருமா ஆட ஆதமத்த முண்டை சங்கீர்ல இருந்து சரி தேடிக்கிட்டே வந்திருக்கிறேன் அடுத்து போட்டா முன்னி டெம்போவே நம்பும் ஐயோ இந்த லக்கம் எல்லாம் குஞ்சித்தான் ஐயோ நான் யாருக்கிட்டதான் போகட்டும் கோயிலு பூச்சேரிக்கிட்டும் போக முடியாது அண்ணாத்துக்கு இப்பதான் கங்கணம் கட்டி விட்டுருக்காரு 2 நாள் கழிச்சோன்னு போலாம் ஐயோ அண்ணா என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா ஃபர்ஸ்ட் நாள் கூட்டிட்டு வந்து என்னை பத்தி எடுத்து சொல்லு சொல்றேன் அப்படி எல்லுனா பிள்ளை எண்ணெய் நினைக்கணும் பிள்ளை பட்டுனா அப்படியே படுத்துக்கணும் சரி என்ன தூக்கம் வந்தா சொல்றேன் இரு சொல்லுமா போட்டுமா தலனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்துக்கறமா எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு வந்துக்கறமா அசுமியான பொம்பளை சொல்லிட்டுமா என்ன பண்ற சொல்ற சொல்லி விடா தலனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு வந்துக்கறமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஆளு அடடே சூப்பரான ஆளு ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஆளு சொன்னேன் சொல்லு காது அப்படி கேக்குது ஒச்சையான பிடிச்சிருப்பா அப்படிதான் பேசுறா சூப்பரான ஆளு கூட்டிட்டு வந்துக்கறேன் சரி பெரிய பெரிய பில்டிங் கட்டிக்கிறா தலனாபுரத்துல அட பெரிய பெரிய பில்டிங் ஆமா சரி சரி அடையாளம் பண்ணி கேக்குறா எப்படி ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் அப்படியா ஆமா சரி சரி அவரை பாக்கணும்னா பெரிய பெரிய ரூம்பா கட்டிக்கிறாரு அட ரூம்பா இல்லப்பா உனக்கு காது அப்படி கேக்குது ரூம் ஆமா சின்ன சின்ன ரூம்பா கட்டிக்கிறாரு சரி அவரோட டேபிள் ஒரு பெஞ்ச் ஒண்ணு போட்டுருப்பாரு சரி சரி பேசுடா ஒரு டேபிள் ஒரு பெஞ்சு போட்டு உட்காந்துருப்பாரு கொத்து கொத்தா சில்லறை காய்ச்சி வச்சிருப்பாரு டேபிள் மேல ஆமா டேபிள் போட்டுருப்பாரு சில்லறை காய்ச்சி இருக்கும் சரி கொத்து கொத்தா உள்ள போயிட்டு எவ்வளவு செலவுன்னு கேக்குறா எனக்கு வேண்டாம் நீ வச்சு டேய் தேங்காய் ஒரு நினைப்பிலே பேசாத இந்த கேமரா பார்த்து பேச அடி மூஞ்சி முதல்ல அடிச்சு விடுவேன் அவர் உள்ள போய் பாக்கணும்னா யூடியூப் எடுக்கிறோம் பொண்ணு தெரிஞ்சு தாங்கற தடை தட்டாம அப்புறம் உள்ள பாக்கணும்னா அவ எவ்வளவு செலவுன்னு கேக்குறா ஒரு 5000 10000 அவள இல்லாம நம்ம கம்மி ஒரு 1000 500 அவள நம்ம கம்மி ஒரு 100 200 நம்ம கம்மிமா எவ்வளவுனா ஒரே ஒரு 5 ரூபாய் 5 ரூபாய் ஆமா உள்ள போயிட்டு வெளிய வந்தினா ஆமா அண்ணா பக்கத்துல போடா கவுச்சி அடிக்காது நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போணும் அப்படியா ஆமா சரி நான் போய் பாத்துட்டேன் நான் இன்னொரு சொல்றேன் என்னது அவர் பக்கத்துல போயிறாரு நாய் குணம் அவர் நாய் தெருவில் சுத்துற நாய்னா கூட 5 ஊசி போட்டு காப்பாத்தி போடலாம் சரி இந்த நாய் கடிச்சு பாலா போன மேல தூக்கிடும் அப்படியா ஆமா சரி நான் போய் பாக்கட்டேன் உன்னை நம்பித்தான் போறேன் சரிப்பா நம்பாயா கூட கூடி சீக்குது வம்பாயா போய் பாரு சரிடா 800 சம்பளத்துக்கு என்ன ஊர் நீ இங்கதான் சங்கிரி சங்கிரியா இங்க ஆலாமரமா சங்கிரி போவேன் இங்க ஆலமரம் போவேன் எத்தனை வண்டி வருது நிறைய வருது எல்லாம் ஊரு பூரா நோம்பியா தானே ஆமா எத்தனை வேகத்தடை வருது நிறைய வருது கொஞ்சம் பள்ளக்காட்டு மாரியம்மன் கோயில் முன்னால கொண்டு போய் சாத்திக்கு போயிட சந்தல பூந்தர் எப்படி நான் உழுவேங்க சந்தல உள்ள பூந்தர் அப்படியாப்பட்ட லாரி பஸ் வருது எத்தனை வேகத்தடை வருது ஆமா ஏன் உனக்கு சேவ மாட்டேங்குது சந்துக்குள்ள பூந்து வந்துடுறேன் சரி போய் பாக்கலாமா போய் வரேன் எங்க போனானே வலிச்சு நக்கறவனே ஏன்டா மத்தலக்கார கூட்டியா கிட்ட போறவனே ஒரு கொட்டப்பள்ள மாதிரி குள்ள வண்டி ஏறி அது குந்தி காது என்னடி அப்படி ஆடி என்னடா ஏய் என்னடா ஊட்டியா காதுமதே எங்கூட்ல போட விழுந்துட்டு இருக்குது பரவாயில்லை கேமரா பார்த்து பேசல என்னடி என்ன ஒத்தடி பாத எப்படி பா மத்தலக்கார கொட்டியார கொள்ளக்காரால கோட்டை போட்டுக்கிட்டு அப்படி பொத்தையில போவோம் விவசாய பொத்தையில இல்ல முள்ளு போதையில போதையில போவோம் நீ தாண்டி கொலா முட்டு ஓரமா வரணும் இங்க பாரு என்னாட்ட பத்திரி பொம்பளைகளா குடிச்சதுல நிபுராபதாட்ட வருவாங்க ஏன் கழுத்து பிடிச்சிக்கிச்சா பெண்கள் என்றால் ஒரு அடக்க சடக்கண்டா வாய் கட்டி கை கட்டி வாய் கரிச்சி எல்லாம் போடணும் எதுக்கு அப்பதான் அடக்கமா சடக்கமா சுடுகாட்டுல படுத்து கிடக்கும் கோயால கூட்டிட்டு போய் விடு எங்க அப்பனுக்கு என்ன வேலை இங்க பாரு நிமித்துக்கிட்டு போறா பாரு அவளை நம்பி போடலாம் நாத்தான் பத்தினு குமிச்சுக்கிட்டு பக்க பக்கத்து போறா பாரு அவதான் 107 மாப்பிள வைப்பா மீது 3 நீ வைப்படா அண்ணா
அண்ணா டேய் மச்சான் டேய் மச்சான் பிள்ளை சேனைக்கு நிக்கிறான் அண்ணா அண்ணா ஓண்டி முண்டா அண்ணா ஓண்டியா அண்ணா என்ன அண்ணனோவா அண்ணா என்ன என்னடா உள்ள பூரானது பூந்து அண்ணா அண்ணா என்ன அழகான பெண்களை கண்டா உங்களுக்கு ஒண்ணு வருமே என்ன நோக்காடா அண்ணா அது இல்லண்ணா உங்களுக்கு எடுத்து விடுங்கதான் பாக்கலாம் அந்த அளவுக்கு நான் உரம் போட்டா ஏன்னா என்னாச்சு உக்காரி சாமி லவ்க்குன்னு எடுத்து வச்சேன் என்னத்த நீ தானே கேட்ட ஏய் அண்ணா அது இல்லண்ணா நீங்க பாட்டில் விடுவீங்களா முன்ன மாதிரி உடம்பலாயா யா என்னாச்சு இப்பெல்லாம் பீங்கா கிடைக்குது அப்படியா அண்ணா அழகான பெண்களை கண்டா நசுக்க தெரியாதா நசுக்க தெரியாதா நச்சுக்கு நச்சுக்கு தான் அப்பகார மூணாகர காட்டு விட்டோம் போதை போட்டுக்கிட்டோம் ஃபுல்லா சரி மூணாகர காட்டு விட்டோம் அப்படி கூத்தாடிட்டு இருக்க உன்னை நச்சுக்கு போட்டு செம்பா வச்சு விட்டு போட்டா அண்ணா அது இல்லண்ணா காதல பண்ணுவீங்களா நான் தோல் மாலையாரோ கண்டிக்கிட்டா காதல ஏன் இப்படி பேச அழிஞ்சு போறேன் அள்ளிட்டு லப்பரி கடிச்சலாம் நீ எல்லாம் நல்லா இருப்ப அப்படியே இருப்பேன் நீ எல்லாம் இப்படியே போயிருவடா இப்படி போன பேத்த கூத்தி இப்படியே போவாங்க அந்த ஆயா பாத்துறக்கெல்லாம் ஒரு கரடி எட்ட தர மாட்டா போண்டா சொல்றதுக்கா ஏன்னா அண்ணா ஏதோ உங்களுக்கு பாட்டு பாட்டு அரிமான பாட்டுலாம் பாடுவேன் என்னென்ன பாட்டு என்னென்ன பாட்டு பாடுவீங்க டிஎன் ஜவுந்தரராஜன் உன்னிகிருஷ்ணன் என்னது செண்டசேலா சுசீலா என்னடா ஒரே பாம்புறாங்க அடிக்குது அப்படிப்பட்ட பாட்டுலாம் பாடுவேன் பாட்டா எப்படிப்பா நாலாக்கு டோல் தப்பீமா நாலாக்கு டோல் தப்பீமா மரியலங்கர கையா பாருமா என்னலாம விளக்கு தெரியுமா என்னலாம விளக்கு தெரியுமா அட பொண்ணம்மா புட்டு குட்டி மந்திரம் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு போற அதுக்கு தான் சண்டையா எவ்வளவு சம்பளம் எடுத்துட்டு போற நான் எப்படியோ ஒரு 6,500 அதெல்லாம் சேர்த்து என்ன தெரியுமாடா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க பண்டு நானா வேண்டாம் எவ்வளவு எடுத்துட்டு போற எவ்வளவு எடுத்துட்டு போற 7,500 6,000 சொட்டாரு வச்சு விடுவோங்க ஐயா நீ கொடுத்த 4,000 இன்னும் கொடுக்க மாட்டேங்கிற என்ன பந்தம் பண்றியா நைட் நேத்து நைட் ஆடணும்ல 10,000 ஆமா மூடி நீ ஏன்னா நீ சம்பாதிக்கிறது இல்லாம உன் பையன் சேர்த்து சம்பாதிக்கிறான் ஏண்டா அப்படி மாவட்டம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10,000 12,000 வேட்டு விடுறீங்க ஏண்டா மனசேர உனக்கு ஒரு 4 ரூபாய் பணம் கிடைக்காது அத்தா புடிச்சு மச்சன பாருங்க அப்பனும் அவனும் கூத்தாரும் மண்ணம் சம்பாருக்கு நீ யாரு கூட்டுக்கு வர போய் சாவு போ ஒரு சாவு தூடு மயிலாச்சு அங்க போற எங்க போற நீதான் போடா நீ போறது போற பீத்த போய் எடுத்து போற கோபத்துல மாத்தி எடுத்து என்ன கோவத்தலை தின்னு விட்ட பஸ்ஸுக்கு ஒரு 10 ரூபா கொடு அம்மா அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமை சொல்ற அழகு திரு பொன்னாடு நீதான் கொடுத்தா இந்த நாட்டினுடைய பேர் என்னது இது படிக்கணும் எதுக்கு இது படிக்கணும் இது படிச்சு காட்டினா தான் நாளைக்கு சம்பளம் நீயே படிச்சுற நீயே படிச்சு காட்டினா ஏன்டா வாய் அப்படி போகுது நான் அது இல்லடா நீயே படிச்சு காட்டினா நானே படிச்சு காட்டுட்டேன் அப்ப அடுக்கலாம் முடியாதா நீ படிச்சு காட்டு இதை படி இப்ப நீ என்னத்த படிப்ப இது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சூரப்பள்ளி கிராமம் ஆட்டுக்காரன் வளவில் அமைந்துள்ள ஸ்ரீ பாதமாரியம்மன் திருக்கோவில் பண்டிகை முன்னிட்டு இன்று ஓரிரவு நாள் அரங்கேற்றம் செய்துள்ளார். என்ன நாடகம் வச்சிருக்காங்க? என்ன நாடகம் வச்சிருக்காங்க? அறிவா நாடகம். லட்சுமணா தேவி கல்யாணம், பலராமன் சண்டை. இந்த நாடகத்தில் நீயால் முண்டை. அது லட்சுமணா தேவி கல்யாணம், பலராமன் சண்டை. இந்த நாடகத்தில் நீயால் நான் யார் தெரியுமா?
அது எத்தனையோ இருக்கும். ஆ, ஆ, சத்தியமா நீ இப்பதான் கோபப்படுறாங்க. ஆ, அடியே ஆ. சொல்லாயா? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்ன? என்னது? உன்னோட பேர் என்ன? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? அடியே ஆ. பெருமையில் தான் மிகுந்த ஆ. அருமை மாதர்கள் சோழ சோழ. மச்சவிலி அழகி உச்சமில்லாத ரூபி. மற்றபடி எனக்கு பொச்சில்லாத ரூபி. ஏய் உச்சம் ஆ. இல்லாத மேனி. ஆ. என்னுடைய பேர் தான் ஆ. பான்மதி பெருந்துருவாள் என்று சொல்லலாம். ஆனா உலகத்துக்கு பேரும் புகழும் வாங்கி தருவான் பெருந்துருவான். ஆமா. அப்படி இருந்தாலும் ஆ. இந்த அழகான பேரும் புகழை வாங்கி தரக்கூடிய ஆ. பெருந்துருவாளை ஆ. ஈண்டெடுத்தாங்க தாய் தந்தை. ஆ, எப்படி பிறந்தவள் தெரியுமா? ஆ. உன்னை போல ஒரு அப்பா அப்பாவுக்கு பிறந்தனா? பின்ன செனவூச்சி போட்டு பெற்றாங்களா? அது எப்படிடா போடுவாங்க? ஆ. அது எப்படி போடுவாங்க? உங்ககிட்ட எவ்வளவு போடுறாங்களோ அதை தான் போடுவாங்க. ஆ. அப்படியா? நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? காட்டு. அப்பா பர்கரிசியாக தர அப்படியா இருந்தாலும் இந்த அழகான பெருந்துருவானை நீட்டெடுத்தாங்களா தாய் தந்தை யாரு? எப்படி பிறந்தவர் தெரியுமா? எப்படியா? அப்படியே அன்று ஒரு நாளையில பர்கரிசி முனிவராகப்பட்டவர் யாரு? பர்கரிசி மகாமுனிவர். ஆமா, பர்கரிசி யாகமாகப்பட்டது செய்தார். சரி, அந்த யாகத்திலே இந்த பான்மதி பெருந்துருவாள் நான் பிறந்தேன். அந்த பர்கரிசி மகாமுனிவர் யாகம் செஞ்சு சரி, அந்த யாகத்தில் நீங்க பிறந்தன்னு சொல்றீங்க. நீங்க பிறந்தா பிறந்தீங்களா? இன்னும் யார் யார் பிறந்தீங்க? அப்படியே முதன் முதலில் இந்த பான்மதி பெருந்துருவாள் நானும், இரண்டாவதாக என் தங்கை சுபத்திரை ஆகப்பட்டவள் பிறந்தாள். ஆனா சுபத்திரை பான்மதி பெருந்துருவாள். அப்படி இருவரும் பிறந்து அம்மா உங்களுக்கு வளர்ப்பு தந்தை? அப்படியே எனக்கோ வளர்ப்பு தந்தை பலராமன் தேவகிரோகிணி. பலராமன் தேவகிரோகிணி. ஆமா, அப்படி வளர்ப்பு தந்தையா வந்தாலும் அப்படி இருந்தாலும் ஆமா அடியே உங்களுக்கு நான் உன்னை கேக்குற தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை காலாகாலத்துல கல்யாணம் முடிச்சு கருமாந்திரம் எடுத்து விட்டாங்களா? அது
கல்யாணம். அடியே எனக்கு ஆயி போச்சுடி. பாரு ஓகே ஓட்ட பக்கிட்டு இருக்குது. எதுக்கு? இன்னொரு கூட தண்ணி புடிச்சு ஊத்திக்க. அண்ணாட போய் கழுவிட்டு வா. என்னத்த உனக்கு ஆயி போச்சு, அவனுக்கு பிய்ய போச்சு, எனக்கு சாணி போச்சா? அட அது இல்லன்னா கண்ணால ஆயிடுச்சு. ஆத்தியாம்பட்டி ஊமை போத்தி டாக்டர் போய் பாரு. எதுக்கு? அவன் தான் பசலெட்டு கண்ணு ஆழமா போச்சு. அப்படியா? அண்ணா அது இல்லன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. யாராயா? யாரை மாறிட்டே தெரியுமா? நீ யார மாறிட்டீங்க? அண்ணா யாரை மாலையிட்டே தெரியுமா? யாரு? அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனையே மாலையிட்டேன். அரவக்கொடி படைத்த துரியோதனன். அரவக்கொடி துரியோதனன் அவரை மாறிட்டு சரி அவருக்கும் உங்களுக்கும் ஏதா காலகாலத்துல குழந்தை குஞ்சு இருக்குதா? அண்ணா எனக்கு அவருக்கும் லட்சுமணா தேவி என்ற ஒரு மகளும் லக்கணகுமாரர் என்ற ஒரு மகனும் உள்ளார். இலக்கின குமாரன் 8 ரதத்தை ஒன்றாக போட்டக்கூடிய இலக்கின குமாரன். அப்படி இருந்தாலும் இன்று நீ வந்த காரணம் என்ன? என்ன காரணமா வந்த? எப்படியா சொல்லுவேன். என்னாச்சு? ஐயோ வீட்டுக்காரன். ஐயோ என்னடி ஆச்சு? ஐயோ ஐயோ வீட்டுக்காரன். ஐயோ என்னடி ஆச்சு? ஐயோ சொல்லுடி. பீடி குடிக்காதன்னு சொன்னாயா? பீடி குடிச்சு குழாயில போக வேண்டி. ஐயோ வீட்டுக்காரன். ஐயோ என்னடி ஆச்சு? ஐயோ சொல்லுடி என்னடி ஆச்சு? அதுபடி முண்டை. ஐயோ ஐயோ வீட்டுக்காரன். ஐயோ என்னடி ஆச்சு? வீட்டுக்காரர் சொன்னாரு. நல்லா வரி பொறுமையா கேக்குறான். கொல்லைய பத்திரமா பாத்தீங்க. சரி போலாமா? போய் பாக்கலாமா? வீட்டுல தான் கூட்டாரு. போலாமா? அதற்கு முன்பே என் மகனாகப்பட்ட லக்கணகுமாரன் இருக்கான். ஓ இலக்கின குமாரன். ஆமா அவனை போய் கூட்டிட்டு வா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் போய் பார்க்கலாம். சரி நீ போய் அருவமல்ல உட்காரு. எங்க உட்காருது? அரமணியில ராயா. கேளுங்க தமிழே. இந்த அரவக்கொடி துரியோதனன் மன்னனும் இந்த பேரு வாங்கி தருவான். பெருந்துருவானே எப்படியாண்டா இலக்கின குமாரன் அழைக்க இப்பொழுது இலக்கின குமாரன் சபைக்கு தருப்பா. சபையார்களே இனிமாத்தானே செத்து செட்டு உரிமையாளர் கவி சபையர் மற்றும் அவரால் அறியலாம்.